Hello guys, welcome to Anchor channel. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லி டிஃபைனிங் ஸ்கெட்ச் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபுல்லி டிஃபைனிங் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஓவர் டிஃபைன் ஒன்று இருக்குது, அண்டர் டிஃபைன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. அதாவது ஒரு ஸ்கெட்சை ஃபுல்லி டிஃபைனாக ஆக்குறது எப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வரையணும். அதனால் ஸ்கெட்சு போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா சர்க்கிள், சென்டர் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் போடுறேன். செலக்ட். ஓகே, இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் டிஃபைன் இருக்குது. அதாவது இன்னொன்னா ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருந்தால் அந்த ஸ்கெட்ச் வந்து அண்டர் டிஃபைன்டு. இப்போ பார்த்தோம்னா இதுக்கு வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன். டைமென்ஷன் எவ்வளவு, 71 இருக்கு, 70ன்னு கொடுக்கலாம். என்டர். பார்த்தோம்னா ஃபுல்லி டிஃபைன்டு. அதாவது அந்த ப்ளூ கலர் ஸ்கெட்சு கருப்பு கலர்ல மாறிச்சு. இதுதான் டிஃபரன்ஸ். ப்ளூ கலர்ல இருந்தால் அந்த ஸ்கெட்ச் வந்து அண்டர் டிஃபைன்ட், கருப்பு கலர்ல மாறிச்சுன்னா அது வந்து ஃபுல்லி டிஃபைன்டு. சரி, ஓகே. இது வந்து சிம்பிளா இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் பெருசா ஸ்கெட்சை போட்டு பார்க்கலாம். பார்த்தோம்னா லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே ஒன்று, அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு. இது என்னதுன்னு தெரியல, இது எப்படி போடுறதுன்னு தெரியலனா சஜஷன் ஒரு வீடியோ வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா ஒன்று, இப்படிக்கா ஒன்று, இப்படிக்கா, அப்புறம் இப்படிக்கா, இப்படிக்கா ஜாயின் பண்ணிக்கோ. அவ்வளோதான், நம்ம ஸ்கெட்சு முடிஞ்சுது. இப்போ இது வந்து அண்டர் டிஃபைன்ல இருக்குல்ல, கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் டிஃபைன், அப்புறம் ஸ்கெட்சும் ப்ளூ கலர் இருக்கு. இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன்டாக மாற்ற போகிறோம். ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் ரிலேஷன்லாம் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி டைமென்ஷன் கொடுக்கலாம். இது எவ்வளோ இருக்கு, 196.12 இருக்கு. நம்ம 196 வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 196 மாற்றிடலாம். 196 மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆர்க்குக்கு என்னது, ரேடியஸ். சர்க்கிளுக்கு டயாமீட்டர். ஆர்க்கு ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, 71.66 இருக்குது. 71 வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 32.53, 32. ஓகே. அதே மாதிரி இதோடது எவ்வளவு, 36 இருக்கு. இதையும் நம்ம 32ன்னு வச்சுக்கலாம். வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ டைமென்ஷன் கொடுத்தோம் ஆவலைன்னு பார்த்தோம்னா, இங்கே அந்த ஆர்க்கோடதும் சென்டரும் ஒரே இடத்துல இல்லை. அதை நம்ம ஒன்றா ஆக்கிறதுக்கு ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். என்னது, மெர்ஜ் ரிலேஷன். மெர்ஜ் போட்டோம்னா ஐயா கருப்பு கலர் ஆயிடுச்சு. ஆனால் இது மட்டும் ஆள. ஏன், நம்ம இதுக்கும் இதுக்கும் என்ன கொடுக்கலாம், டேஞ்சன்ட் ரிலேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா, இதுக்கும் இதுக்கும் 115 கொடுக்கலாம். 115 கொடுத்தாச்சு. இவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இன்னும் ஏன் ஆளைன்னு பார்த்தோம்னா, டைமென்ஷன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ரிலேஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் ரிலேஷனில் இருக்குது, இது இல்லை. அதனால் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்தோம்னா ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. எப்படி, கீழேயும் ஃபுல்லி டிஃபைன் வந்துருச்சு. ஸ்கெட்ச் எல்லாமே பிளாக் கலரில், ப்ளூ கலரில் இல்லை, எல்லாமே பிளாக் கலரில் மாறிச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அண்டர் டிஃபைன் பார்த்தாச்சு, ஃபுல்லி டிஃபைன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஓவர் டிஃபைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஏகப்பட்டது கொடுத்துருக்குறது. இப்போ பார்த்தோம்னா அது எப்படின்னா, ஸ்மார்ட் டைமென்ஷன் இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குறல, இங்கே கொடுத்து பார்ப்போம். 78ன்னு காமிக்குது. கொடுத்தோம்னா டொண்டடைங் எல்லாமே எல்லோ கலரில் மாறிச்சு. கீழே ஓவர் டிஃபைன் ராசான்னு சொல்லுது. இப்போ எப்படி இதை எடுக்கிறது பார்த்தோம்னா, இது வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கே தான் இருக்குது, அதனால் இதை எடுத்தால் போயிடும். ஒருவேளை நான் ஏகப்பட்டது கொடுத்து வச்சு எதை எடுத்தால் போகுன்னே தெரியலனா, இதை ஓவர் டிஃபைன் கிளிக் பண்ணிங்கன்னா
நம்ம ஸ்கெட்ச் எக்ஸ்பர்ட் வருவாப்ல, அது வந்து டயக்னாஸ் கொடுத்தோம்னா அதுவே சொல்யூஷன், அதாவது கிட்டத்தட்ட 13 சொல்யூஷன் காமிக்குது இதுக்குவே. ஃபர்ஸ்ட் இது இந்த டேஞ்சன்ட் தூக்குறது, கீழே இருக்கிற டேஞ்சன்ட் இதை இந்த டேஞ்சன்ட் தூக்குறது, அதுக்கப்புறம் லைனா வரும் என்னது அந்த ஹரிசாண்டல் தூக்குறது, இந்த வெர்டிக்கலு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல், அந்த 32 தூக்குறது 78 தூக்குறது, அதுக்கப்புறம் இந்த 71 தூக்குறது. நம்மளுக்கு இது என்ன தெரியும், இந்த 78 தான் தூக்கணும்னு தெரியும். அதனால அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, ஓகே கொடுத்துருவோம்னா நம்ம ஸ்கெட்ச் மறுபடியும் ஃபுல்லி டிஃபைன்கே வந்துருச்சு, ஓவர் டிஃபைன் போயிடுச்சு. இதுதான் இந்த ஸ்கெட்ச் எக்ஸ்பர்ட் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் ஆகும். ஒரு வேளை நம்மளுக்கு என்ன தெரியாம டிஃபைன் பண்ணிட்டோம், எது தூக்குனா அது போகும்னு தெரியலனா நம்ம ஸ்கெட்ச் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம், அதாவது ஃபுல்லி டிஃபைனிங் ஸ்கெட்சில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மிரர் ஆப்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கெட்ச் ரிலேஷன் நம்ம சிமெட்ரிக்னு ஒன்று ரிலேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், ஆனால் மிரர் ஆப்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறங்க. அப்புறம் ஐக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பை பாய்.